தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீஷிலனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பெரிய புராணம் சேக்கிழார். 12 திருமுறைகள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல வந்து இன்னைக்கு பார்க்குற என்னது சேக்கிழாருடைய பெரிய புராணம் பத்தி பார்க்க போறாங்க. ஏன் சேக்கிழார் பெரிய புராணம், இதுல நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் சேக்கிழார் இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா அருள்மொழி தேவர். அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது இவருடைய ஒரிஜினல் நேமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது யாரு? ராஜராஜ சோழன் இல்லையா? ராஜராஜ சோழன் பேர் வந்து அருண்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து அருண்மொழி தேவர். பிறந்த ஊர் எங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர். குன்றத்தூர். இவர் வந்து இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. நமக்கு தெரியலையா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 11 திருமுறைகளை தான் நம்பியாண்டார் நம்பி தொகுத்தாரு. 12வது திருமுறை இவர் தான் எழுதி ஆட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் வாழ்ந்த காலம் 12வது நூற்றாண்டு, நம்பியாண்டார் நம்பி வாழ்ந்தது 11வது நூற்றாண்டு. நம்ம முன்னாடி அதை பத்தி சொல்லியிருக்கோம் வீடியோல. சரி, இப்ப நம்ம பாப்பா இவருடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருள்மொழி தேவர். பிறந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர், காஞ்சிபுரத்துல குன்றத்தூர். அடுத்து இவருடைய காலம் 12வது நூற்றாண்டு. இவர் எழுப்பியது சொற்கோவில் மற்றும் கற்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்கோவில் கற்கோவில், அதாவது பாட்டிலேயே கோயில் கட்டியிருப்பாரு, கல்லுலையும் கோயில் கட்டியிருப்பாரு. அதுக்கு அடுத்து இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு? அனபாய சோழன். சரிங்க, அனபாய சோழன் கிட்ட இவர் வந்து வேலை பார்க்கிறாரு. அடுத்து இவருக்கு வேற என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனபாய சோழன் கிட்ட இவர் வாங்கின பேர் என்ன அப்படின்னா உத்தம சோழ பல்லவன். உத்தம சோழ பல்லவன். ஏன்னா இவர் பிறந்தது எங்க குன்றத்தூர் அப்படிங்கிறது பல்லவ பகுதி, இவர் இருக்கிறது சோழ நாடு. இவருக்கு பேர் வந்து உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். தென் இவருக்கு வேற பேர் பாருங்க, தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ சேக்கிழார், ராமதேவர், தெய்வ புலவர், இப்படிங்க பேர்லாம் உண்டு. தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ சேக்கிழார், ராமதேவர், தெய்வ புலவர். இந்த ராமதேவர் அப்படிங்கிற பேர்லாம் கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய பேர். சரிங்க, இப்போ இவரை பார்த்துருப்போம். சேக்கிழார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்தவர். ஒரிஜினல் நேம் வந்து அருண்மொழி தேவர். 12வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இறைவனுக்காக சொற்கோயிலும் கல்கோவிலும் கட்டினவர். இவருடைய பேர் தான் பார்த்துருக்கீங்க, தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ சேக்கிழார், ராமதேவர், இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? சரிங்க, இதுப்பமா பெரிய புராணம் 12வது திருமுறையா உள்ளதுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா 2 காண்டம் 13 சருக்கம். 2 காண்டம் 13 சருக்கம், 4286 பாடல்கள் இருக்கு. 2 காண்டம் 13 சருக்கம், 4286 பாடல்கள் இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அவர் வைக்கிறாரு? திருத்தொண்டர் புராணம், அப்படி இல்லைன்னா திருத்தொண்ட மாக்கதை. அவர் வச்ச பேரு திருத்தொண்ட புராணம் அல்லது திருத்தொண்ட மாக்கதை. நம்ம தான் அதை பேர் எப்படி மாத்திருக்கோம்? பெரிய புராணம் அப்படின்னு மாத்திருக்கோம். அவர் வச்ச பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்ட மாக்கதைன்னு வச்சிருக்காரு. நம்ம வச்ச பேர் தான் என்ன வச்சிருக்கோம்? பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லைங்க. திருனா மேன்மை, தொண்டர்னா சிவனடியார்கள், புராணம்னா வரலாறு. அதாவது சிவ தொண்டர்களுடைய வரலாறை சொல்லியிருக்காரு. அதுக்கு திருங்கிற அடைமொழி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இதோடைய முதலடி எப்படி இருக்கும்? உலகலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு இருக்கும். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு இருக்கும். இந்த உலகலாம்ங்கிற பாடலடியை எடுத்து கொடுத்ததே யாருன்னா இறைவன் தானா. சரிங்க, உலகலாம்ங்கிற பாடலடி எடுத்து கொடுத்தது யாரு? இறைவன் தானா. சரிங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கும். இதுல வந்து நம்ம கேட்ட கொஸ்டினே இருக்குங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு இறைவன் என பாடலடியை எடுத்து கொடுத்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இறைவன் பாடலடி எடுத்து கொடுத்து பாடப்பட்ட நூல் பெரிய புராணம் தான். இல்ல பெரிய புராணத்துடைய முதல் பாடலடி என்னன்னு கேட்டிருக்காங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். ஸோ இதுதான் நம்ம வள்ளலார் கூட முதலா தன்னுடைய சொற்பொழிவுல வந்து இந்த பாடல் தான் பாடியிருப்பாரு இல்லையா? ஓகேங்க. இதுல எல்லா இடத்துலயுமே உலகலாம் அப்படிங்கிறது இருக்கு. எங்க அப்படி பார்த்தீங்கன்னா நூலுடைய முதல் இடை கடை எல்லா இடத்துலயுமே உலகலாம் அப்படிங்கிறது இருக்கு. தொடக்கத்திலே இருக்கு, இடையில இருக்கு, கடைசியில இருக்கு. அடுத்து இதுல எத்தனை பேர் பாடியிருக்காங்க? 72 பேரை. 72 யாருன்னா 63 தனியடியார், 9 தொகையடியார். 63 தனியடியார், 9 தொகையடியார்னு சொல்லிட்டு, சரியா? 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா? 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் சேர்த்து 72 பேரை வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? சரி, இந்த நூலை எதுக்கு பண்ணாரு அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, சமண நூலான சிவக சிந்தாமணியின் மேல. சரிங்க, சிவக சிந்தாமணி இருக்கு இல்லையா? சமண காப்பியம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சிவக சிந்தாமணி மேல ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பால சமணத்துக்கு மாறுறதா இருந்தாரு அனபாய சோழன். அனபாய சோழன் குலோத்துங்க சோழன் தான். சரிங்களா? அனபாய சோழன் வந்து எதுக்கு மாறுறதா இருந்தாரு? இந்த மாதிரி இதுல சமணத்துக்கு. அப்போ அவரை வந்து சமணத்துக்கு போகாம இது சைவத்திலே இருக்க வைக்கிறதுக்காக பாடப்பட்டதுதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுது. சரிங்க, சரி, இந்த பெரிய புராணம் இருக்கு இல்லையா? பெரிய புராணம் எதெல்லாம் பார்த்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்ட திருவந்தாதி, இதெல்லாம் பார்த்து எழுதியிருப்பாங்க.
சுந்தரர்னு திருத்தொண்ட தொகை, நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதி. அடுத்து இதை பார்த்து எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னு கேட்டா திருத்தொண்டர் புராணம். இது ரெண்டே நம்ம சொல்லியிருப்போம். நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒரு நாயன்மாருக்கு ஒரு அடி அப்படின்னு ஒரு லைன் அப்படின்னு வச்சு படிச்சிருப்பாரு. இதுவே திருத்தொண்ட தொகையில சுந்தரர் எப்படி பாடுறாரு, ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடல் அப்படின்னு பாடியிருப்பாரு. ஒரு நாயன்மாருக்கு ஒரு புராணம் அப்படின்னு டீட்டெயிலா பாடினது யார் அப்படின்னு கேட்டா திருத்தொண்டர் புராணத்துல. சரி, அப்போ இது பார்த்துருப்போம். இதுல ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றான்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியிருப்பாரு. சேக்கிழாரோட பேரு என்ன பேர் பார்த்தோம்? அவருக்கு பேர் வந்து அருண்மொழி தேவர். அவர் கொடுத்த பட்டம் தான் இது உத்தம சோழ பல்லவன். அதுக்கப்புறம் ராமதேவர், தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ புலவர், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொன்று பார்த்தோன்னா இவர் வந்து அனபாய சோழன்கிட்ட வேலை பார்க்குறாரு. அனபாய சோழன் வந்து சீவக சிந்தாமணியை படிச்சு சமண சமயத்துக்கு மாறதா இருந்துச்சு அதோட ஈர்ப்புல. அப்படி சமண சமயத்துக்கு அவர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்துல வந்து முதல் அடி யார் எடுத்து கொடுத்தா? இறைவனே எடுத்து கொடுத்திருப்பாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிவுன்னு இறைவன் எடுத்து கொடுத்தாரு. பாடலோட தொடக்கமும் இப்படித்தான் இருக்கு, நூலோட இடையில எப்படி இருக்கு, கடைசிலையும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்க, இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த பெரிய புராணத்தை தான் இரண்டாவது தேசிய காப்பியம்னு சொல்லுவோம். முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம், இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு புகழப்படக்கூடியது பெரிய புராணம் தான். அதை பத்தி கீழே பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம்தான் பெரிய புராணம். யார் சொல்றா? திருவிக்க சொல்றது. உலகம், உயிர், கடவுள் மூணையும் ஒன்னா காட்டுறதுங்க. உலகத்தையும் இருக்கக்கூடிய மக்களையும் கடவுளையும் ஒன்னா வச்சு பாக்குறதா என்னது பெரிய புராணம். திருவிக்க சொல்றது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ அப்படின்னு யார் பாடுறா? மீனாட்சி சுந்தரனார் பாடிக்காரு. மகாவத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றாரு. சரிங்க. சேக்கிழார் புராணம்னு ஒரு நூல் இருக்கு. சேக்கிழார் புராணம் எழுதினது யாரு? உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருப்பாரு. ஓகே. அடுத்து ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை படிக்கணும்னு சொன்னது ஜி போப். இதை உலக பொதுமறை, பொதுவாக உலக பொதுமறைன்னு நம்ம திருக்குறள் சொல்லுவோம் இல்லையா? ஆனா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்றாரு அப்படின்னா உலக பொதுமறைன்னு இதுவும் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. நம்ம உலக பொதுமறைனா திருக்குறள் சொல்லுவோம், ரைட்டு. ஆனா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து இதை உலக பொதுமறைன்னு சொல்லி சொல்லி ஓகேங்க. உலகம், உயிர், கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் தான் அப்படின்னு சொன்னது திருவிக்கா. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ அப்படிங்கிறது மகாவத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஒவ்வொரு தமிழ் மாணவரும் இதை படிச்சு ஆகணும்னு சொல்றது ஜி போப். சேக்கிழார் புராணம் எழுதினது உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் முன்னாடியே பார்த்துருப்போம். நெஞ்சமேடு தூது, தமிழோடைய முதல் தூது நூல் இருக்கு இல்லையா? அது நம்ம படிச்சிருப்போம். சரி, ஸோ இது எல்லாமே இதுல இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா திருநாட்டு சிறப்புன்னு நம்ம ஸ்கூல் புக்ல இப்போ ஒரு பாட்டு இருக்கு. திருநாட்டு சிறப்பு இந்த இதை பார்க்குறோம். இதுல மீனிங் தான் கொஞ்சம் முக்கியம். 6-7 பாடல் இருக்கும். இதுல வந்து நாங்க பாட்டை வந்து பார்க்குறோம். இதுல பாக்குறீங்களா? மா இறைத்தெழுந்த ஆர்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவையீர் பொலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பறந்து ஒங்குமால். மா இறைத்தெழுந்த ஆர்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவையீர் பொலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பறந்து ஓங்குமால். அப்பமா மா அப்படின்னா வண்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங். இந்த பாட்டுல வண்டுன வரை மாலை, மது, தேன், பாவி, குளம், புனல்னா நீர். ஓகே, பாத்துமா? மா இறைத்தெழுந்து ஆர்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியர் பொலி வளநாடு, வாவியர் பொலி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பறந்து ஓங்குமால். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இதுல அங்கங்க எழுதியிருக்கோலே, இதை வச்சு சொல்லுமா? என்னன்னா காவிரியாரு சோழ நாட்டை சோழ வளநாடா மாத்துறது என்னதான் காவிரியாரு. இப்ப இந்த காவிரியாறு எங்க இருந்து வருது? வரைதரு. வரைனது மலை, மலையிலிருந்து உருவாகி வருது. சரிங்க. மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய காவிரியாறு அப்படியே வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா சைட்ல மரங்கள் இருக்கு இல்லையா? மரங்கள்ல இருக்க பூலாம் அந்த இதுல ஆத்துல விழுந்திருக்கு. இப்ப கடைசியா காவிரி புனல் கால்னா என்னது? முடியக்கூடிய இடம். நமக்கு காவிரியார் எங்க உருவாகி வருது? கர்நாடகால. இங்க வரும்போது தர்மபுரி, சேலம், ஈரோடு அப்படின்னு நமக்கு வந்து இந்த பக்கத்துல கரூர், திருச்சி, தஞ்சாவூர் இப்படி வருது இல்லையா? அப்ப முடியக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்ம காவிரி டெல்டா.
இந்த ஏரியாவெல்லாம் சொல்றவங்க காவிரி ஆறு முடியக்கூடிய இடத்துல. அந்த மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய காவிரி ஆறானது வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பூக்களையும் சேர்த்து கொண்டு வருது. ரெண்டு பக்கமும் மரங்கள்ல இருந்து பூக்கள் விழும் இல்லையா, இந்த பூக்களையும் சேர்த்து கொண்டு வருது. இப்போ இந்த காவிரி ஆறானது கடைசியா வரும்போது நிறைய அங்க குளம்லாம் இருக்கும் இல்லையா, பாவி குளம்லாம் இருக்கு, அந்த குளத்துல கொண்டு போய் இந்த தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணுது. அப்படி வரும்போது அதுல இது பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, பூவுல இருக்கக்கூடிய மது தேனை சாப்பிடுறதுக்காக வண்டுகள் எல்லாம் அங்க இறைத்துனா சத்தம் போட்டுக்கிட்டே சுத்தி வரும் இல்லையா, ஒரு மாதிரி இறைச்சலோட. அப்படி இருக்கக்கூடிய அழகான நாடுதான் எங்க நாடு அப்படின்னு சொல்றோம். அதாவது மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய காவிரி ஆறு வரும்போது ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும், மரங்கள்ல இருந்து வரக்கூடிய பூக்கள் எல்லாம் கொண்டு வருது. கடைசியா வரும்போது அங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல தண்ணியை ஃபில் பண்ணுது. அந்த தண்ணியில மேல என்ன இருக்கு, இந்த பூக்கள்லாம் இருக்கா, தண்ணியில கிடக்கிற பூக்கள்ல சோழ நாட்டுக்குள்ள குளங்கள் நிறைய இருக்கு, அந்த குளத்துல தண்ணியில கிடக்கக்கூடிய பூக்கள்ல இருக்க தேனை குடிக்கிறதுக்கு அங்க வண்டுகள்லாம் சுத்தி. இப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க நாடுதான் எங்க நாடு அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்ட பார்ப்பாங்க. ஏன்னா சோழ நாடுனாலே சோழ வள நாடு தானே, காவிரி நாடு தானே. மண்டு புனல் பரந்தவையல் வளர்முதலின் சுருள்வெறிய கண்டு உழவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தன் தரளம் சொரிபணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழலலைய மடநடையின் வரம்பணைவார். மண்டு புனல் பரந்த வயல். மண்டு புனல் அப்படின்னா புனல்னா நீர், பரந்த வயல் முதல்னா நெல். கண்டு உழவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டரளம். தன் தாரலாம் தரளம்னா முத்து, பணிலம்னா குழல், குழல்னா கூந்தல், வரம்புனா வரப்பு. மண்டு புனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள்வெறிய கண்டு உழவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள். மண்டு புனல் அப்படின்னா என்னது, நீர் தேங்கி இருக்கக்கூடிய, புனல்னா நீர் நம்ம பார்த்துட்டோம், மண்டுனா தேங்கி இருக்கக்கூடிய, நீர் தேங்கி இருக்கக்கூடிய வயல்கள்ல வளர்முதலின் சுருள்வெறிய, வளர்முதலானது நெல், நெல் வந்து என்ன பண்ணுது அப்பதான் இலை விட்டு வளர்ந்து வருது. மண்டு புனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள்வெறிய கண்டு உழவர் பதங்காட்ட, அதை பார்த்து உழவர்கள் சொல்றாங்க இது சரியான பருவம், இப்பதான் களை பறிக்கணும்னு. ஏன்னா நெல் வயலுக்குள்ள நெல்லும் புல்லும் ஒரே மாதிரி இருக்குல்லாங்க, அப்ப அதில் என்ன பண்ணோம், களை பறிக்கணும். அதுதான் சொல்றாங்க உழவர்கள். கண்டு உழவர் பதங்காட்ட, உழவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் சரியான நேரம், களை பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நீர் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள்ல நெல் பயிர் வந்து இப்பதான் இலை விட்டு வளருது. அப்படி இலை விட்டு வளரும் போது சுருள் விரியன்னா என்னது, இலை விட்டு தளிர் விட்டு வருது, இப்பதான் சரியான பருவம்னு சொல்லி கண்டு உழவர் பதம் காட்ட களைகளையும் கடைசியர்கள், களை பறிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சரி கடைசியர்னு சொல்லுவோம். பொதுவா அந்த மருத நிலத்துல விவசாய நிலம் இருக்கு இல்லையா, அங்க என்ன சொல்லுவோம், உழவர் உழத்தையர்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க மக்களுக்கு இன்னொரு பேரு கடைசியர்கள். சரிங்க, அப்போ உழவு தொழில் செய்யக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, களை பறிக்க உள்ள வர்றாங்க. களை பறிக்க உள்ள வரும்போது பார்த்தா தண்டரளம் சொரிபணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார். தண்டரளம் என்ன, குளிர்ந்த முத்து, சொரிபணிலம் முத்துக்களை ஈன்ற சங்குகளானது அந்த வயல்ல நிறைய கிடக்குது. இதை மிதிக்கிறவங்க அப்படி தவறி பேலன்ஸ் இல்லாம விழ போறாங்க. அதைத்தான் இடறி இடை தளர்ந்த செய்வார். ஓகேவா, மண்டு புனல் பரந்த வயல் நெல் வளர்முதலின் சுருள் வெறிய கண்டு உழவர் பதம் காட்ட களைகளையும் கடைசியர்கள் தண்டரளம் சொரிபணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார். இப்ப சொல்றாங்க நீர் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள்ல நெல் வந்து இலை விட்டு வளருது, அதை பார்த்த உழவர் சொல்றாரு இதுதான் களை பறிக்கிறதுக்கு சரியான நேரம், அதனால கடைசியர்கள் அதாவது உழவு தொழில் செய்யக்கூடிய மக்களை களை பறிக்க கூப்பிட்டு வராங்க. இவங்க உள்ள வரும்போது முத்துக்களை என்ற சங்குகள்லாம் கிடக்கும் இல்லையா, இதை மிதிச்சு அவங்க பேலன்ஸ் இல்லாம ஸ்லிப் ஆறாங்க. அவங்க ஸ்லிப் ஆகும் போது வண்டலையும் குழல் அலைய அப்படியே மெதுவா பேலன்ஸ் இல்லாம நடந்து எங்க வர்றாங்க, வரப்புக்கு வர்றாங்க. வரப்புக்கு வரும்போது இவங்க தடுமாறுனாங்க இல்லையா, பேலன்ஸ் இல்லாம தடுமாறும் போது அவங்களுடைய கூந்தல் அசையுது. கூந்தல் அசையும் போது கூந்தல்ல இருந்து என்ன பண்ணுது, வண்டுகள் பறக்குது. ஏன்னா நறுமணமிக்க பெண்களுடைய கூந்தல்ல அந்த வண்டுகள் மொய்க்குதாங்க, அதான் வண்டலையும் குழல் அலைய. அவங்க வந்து அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய அளவுக்கு மனமிக்க கூந்தல் அசைய இவங்க மெதுவா நடந்து வரப்புக்கு வந்துட்டாங்களாம். ஒண்ணு இல்ல, இப்போ வயலுக்கு போறாங்க,
நீர் நிறைஞ்சிருக்கக்கூடிய வயல், நெல் போட்டிருக்காங்க. ஸோ நெல் நாத்துக்கு இடையில களைகளை பறிக்கணும், சரியான நேரம்னு பார்த்து வேலைக்கு ஆள் கூப்பிடுறாங்க. அப்படி உள்ள வந்த பெண்கள் எல்லாம் வயலுக்குள்ள இறங்குறாங்க. இறங்கும் போது என்ன பண்றாங்களாம், அங்க முத்துக்களை இந்த சங்குகள் கிடக்குது, அதெல்லாம் மிதிச்சு கால் தளருது. அப்படியே பேலன்ஸ் எல்லாம் வெளியில வரும்போது இவங்க பேலன்ஸ் இல்லாம ஆடும்போது என்ன பண்ணும், கூந்தல் அசையும் இல்லையா, கூந்தல் அசையும் போது கூந்தலை மொய்க்கக்கூடிய வண்டுகளும் பறக்குது. ஸோ அப்படியே மெதுவா நடந்து எங்க வந்திருக்காங்க, இப்போ வரப்புக்கு வந்துட்டாங்க. அதுதான் வண்டலையும் குழலலைய மடநடையின், மடநடைனா அழகான நடையில் பரப்பு அடைவர். காடெல்லாம் கழக்கரும்பு காவெல்லாம் குழக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்கு வளை கோடெல்லாம் மடன்னம் குளமெல்லாம் கடலன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனைவொவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் கழக்கரும்பு காவெல்லாம் குழக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் வயலெல்லாம் நெருங்கு வளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடலன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனைவொவ்வா நலமெல்லாம். காடு ஓகே, கழைக்கரும்பு அப்படின்னு எதை சொல்லியிருக்கா, இந்த களைங்கிறது என்னது, மூங்கில் கரும்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கா அப்படின்னா சோலை, குழைக்கரும்புனா துணைக்கிழை. துணிக்கிளை. மாடெல்லாம், மாடு, மாடுனா பக்கம். கரும் குவளை, குவளைனா மலர். வயலெல்லாம் நெருங்கு வளை, வளைனா சங்கு. இங்க நெருங்கு வளைன்னு பிரிச்சு படிக்கணும், அங்க வந்து கரும் குவளைன்னு சேர்த்து படிக்கணும். கோடெல்லாம் மட அன்னம், கோடு, கோடுங்கிறது குளத்துக்கரை. குளத்து கரை. அடுத்து குளமெல்லாம் கடல் அன்ன, அண்ணனா போல, பூம உறுப்பு படிப்போல போல. அடுத்துங்க நாடெல்லாம் நீர் நாடு தனைவொவ்வா நலமெல்லாம். சரியா, காடெல்லாம் கழைக்கரும்பு, அந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குதான், மூங்கில்கள் கரும்பு இதுதான் இருக்கு. காவெல்லாம் சோலைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நுனிக்கிளை, அதாவது என்னது, எப்பவுமே மழை பெஞ்சா புதுசா கிளை வரும்போது அந்த நுனியில இருக்கிறது வந்து இளம் குருத்து மாதிரி இருக்குல்ல, அதை சொல்லியிருக்காங்க. சரியா, காடெல்லாம் கழைக்கரும்புனா அவங்க எந்த பக்கம் பார்த்தாலும் என்னது கரும்பு மூங்கில் அப்படி. அதுவே காவெல்லாம் சோலைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, இளம் தளிர்களா இருக்குது. மாடெல்லாம் கருங்குவளை, நீங்க அந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும், மாடுனா பக்கம், கருங்குவளைனா என்னது, ஆகாய் தாமரை மலர்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நிறைய இருக்க இடத்துல நாங்க இருக்கோம். அதான் சொல்றாங்க, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் கருங்குவளை மலர்களை பார்க்க முடியும். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் எங்க ஊர்ல தண்ணி இருக்கும், அங்க குவளை மலர்கள் இருக்கும். வயலெல்லாம் நெருங்கு வளை, வளைனா சங்கு, வயல்ல ஃபுல்லா நெருக்கமா சங்குகள் தான் கிடைக்கும். சங்கு எங்கதான் இருக்கும், தண்ணி ரொம்ப நாளா தேங்கின இடத்துலதான் சங்கு இருக்கும், எப்பவுமே தண்ணி இருக்கிற இடத்துலதான். அதான் சொல்றேங்க. காடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரும்பு. அடுத்து காவெல்லாம் சோலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நுனி கிளை, அந்த குருத்து இலைகளோட இருக்குது. மாடெல்லாம் கருங்குவளை, நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என்னதான் இருக்குது, நமக்கு வந்து கருங்குவளை மலர்கள், ஆறு குளம் அதுல மலர்கள். ஓகே, அடுத்து வயலெல்லாம், வயல்கள் ஃபுல்லா பத்தி சரி, வயலெல்லாம் நெருங்கு வளை, வயல்லலாம் பாத்தீங்கன்னா நெருக்கமா சங்குகள் தான் கிடக்குது. கோடெல்லாம் மட அன்னம், கோடுனா குளத்துக்கரை, குளத்துக்கரையில பாத்தீங்கன்னா இள அன்னப்பறவைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்குதான். குளமெல்லாம் கடல் அன்ன, எங்க ஊரோட குளத்துக்கரையில அன்னப்பறவைகள் இருக்கு. குளம் எவ்வளவு பெருசு இருக்குன்னா கடல் போல பெருசா இருக்கும், கடல் போல பெருசா இருக்கும். நாடெல்லாம் நீர்நாடு, எங்க ஊர்ல எல்லா ஊரும் தண்ணி இருக்கு. தனைவொவ்வா நலமெல்லாம்னா ஈடு இணையே சொல்ல முடியாத அளவுக்கு, எங்களுக்கு இணையா யாரையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு எங்க ஊர் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும். காடெல்லாம் கழைக்கரும்பு, பார்த்தாலும் கரும்பு. காவெல்லாம் குழைக்கரும்பு, சோலைகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நுனி கிளைகள் இருக்கு. மாடெல்லாம் கருங்குவளைனா திரும்புற பக்கமெல்லாம் கருங்குவளை மலர்களும், வயலெல்லாம் நெருங்கு வளை, வயல்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நெருக்கமா சங்குகள் இருக்கு. கோடெல்லாம் மட அன்னம், கோடுனா குளத்துக்கரை, குளத்துக்கரை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அன்னப்பறவைகள் இருக்கு. குளமெல்லாம் கடல் அன்ன, குளத்துல குளமெல்லாம் அப்படி இருக்கு, கடல் மாதிரி பெருசா இருக்கு. எங்க ஊரெல்லாம் நீர்நாடு தனைவொவ்வா நலமெல்லாம்னா யார் கூடயும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஈடு இணை இல்லாத நாடு, நீர்வளத்துல எங்களுடைய நாடு சோழ நாடு அப்படின்னு. அடுத்து பாப்பாங்க, அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில்
துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமால் அன்னம் மாடும் அகந்துரை பொய்கி. பொய்கிறானுங்க குளம். அன்னம் சரி இருந்தது குளம். துண்ணும் மேதி, மேதினா எருமை, வாழை வந்து மீன்னா, கமுகுன்னு சொன்னா பாக்கு மரம், மண்ணும் அப்படின்னு சொன்னா நிலைத்த. சரியா? அன்னம் மாடும் அகன்துறை பொய்கையில். துறைனா என்ன? நீர்நிலைகள்ல மனுஷங்க பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் துறை. இந்த குளத்துல குளிக்கிற இந்த குளத்துல வந்து குளிக்கிறதுக்கு இறங்கும் இல்லையா, படிலாம் கட்டியிருப்போம், படித்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் நம்ம அது முன்னாடி பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. அன்னம் மாடும் அகன்துறை பொய்கையில். அந்த ஊர்ல நல்ல பெரிய படித்துறை இருக்கு குளத்துல. பொய்னா குளமா, அங்க வந்து அன்னப்பறவைகள் நீராடுது. அன்னப்பறவைகள் நீராடுற மாதிரி தெளிந்த தண்ணியை உடைய, ஏன்னா அன்னப்பறவை அங்கதான் இருக்கும், தெளிந்த தண்ணி நல்ல தண்ணியில தான் அன்னப்பறவை இருக்கும். அப்படிப்பட்ட குளத்துல துண்ணும் மேதி படிய உதைத்து எழும். யார் வரா? மேதி, எரும மாடு வருது. இப்ப எரும மாடு வந்தா என்ன பண்ணும்? அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணியை கலக்கி விட்டுரும் இல்லையா. சரி, இப்போ அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? அழகான ஒரு குளத்துல அகன்ற படித்துறையில தெளிவான தண்ணி, அங்க என்ன இருக்கு? அன்னப்பறவைகள் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அங்க வந்து எருமை மாடுகள் உள்ள வந்தோடனே அன்னப்பறவை போயிருக்கும். அடுத்து இது கீழே வந்து தண்ணியை கலக்கி விடுது இல்லையா, அப்ப அடியில இருந்த கன்னி வாழை, கீழே இருக்கக்கூடிய வாழை மீன்கள், வாழை மீன் பார்த்துருப்பாங்க, நீளமா இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, வாழை மீன்கள் என்ன பண்ணுது? துள்ளி குதிக்குது. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, மண்ணு வான்மிசை, வான்மிசை, மிசைனா மேல்னு அர்த்தம். எப்போது நிலையா இருக்கக்கூடிய வானத்துக்கு மேல வானவில் தோன்ற மாதிரி. ஏன்னா வாழை மீன் இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி விழுந்து போகுது, ஒரு ஆர்க் மாதிரி விழுது. சரிங்களா, ஒரு ஆர்க் மாதிரி இப்படி விழுது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடிய வாழை மீன் துள்ளி குதிக்கும் போது இப்படி வளைஞ்சு விழுது. இதை பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டா, நிலையா இருக்கக்கூடிய வானத்துல ஒரு வானவில் உருவான மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளத்து படித்துறை, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அன்னப்பறவை நீராடிட்டு இருக்கு. அங்க இப்போ யார் வர்றா அப்படின்னா எருவ மாடுகள் உள்ள வருது. எருவ மாடுகள் உள்ள வந்து கீழே இது கலைச்சி விட்டுரு இல்லையா, அப்ப தண்ணியை கலக்கி விடும்போது உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்க பாக்கு மரத்து மேல, சரி பாக்கு மரத்தோட திசையில குதிக்குது. அது ஏன்னா பக்கத்துல பாக்கு மரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாக்கு மரம் அதிகமா எங்க இருக்குன்னா தண்ணி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அதனால பாக்கு மரத்தை அங்க வச்சிருக்காங்க. பாக்கு மரத்தை பார்த்து இது குதிக்குது. இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, நிலைத்து இருக்கக்கூடிய வானத்துல அப்பப்போ தோன்றி மறைகிற வானவில் அப்படின்னு சொல்லி இதுல இந்த ஊருடைய நீர்வளத்தை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்துங்க ஒரு 3 பாட்டு. அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கில் சேர்ப்பார், பரிவர துடிந்த பன்மின் படர்நடு குண்டு செய்வார், சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர்பெரு பொறுப்பு யாப்பார், வெறிமலர் கற்றை வேரி பொழிந்து இழி வெறுப்பு வைப்பார். என்னங்க அப்படின்னு பாப்பா. ஃபர்ஸ்ட்டுங்க, அடுக்கு, குன்று, பொறுப்பு, வெறுப்பு எல்லாமே எதைத்தான் சொல்லுவோம்? மலை. இதெல்லாம் மலை அப்படிங்கிற வேரி அப்படின்னு சொன்னா தேன், வளைனா சங்கு. இந்த ஊர்ல எதெல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்களாம். முதல்ல நீர் வளத்தலாம் சொல்லிட்டோம்லங்க. அது போக அந்த ஊர்ல என்னென்ன வளம்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன வளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம பாருங்க, அரிதரு சென்னர் சூட்டின அடுக்கிய அடுக்கில் சேர்ப்பார். அதாவது நெல்லை அறுத்து, நெல் கதிர் இருப்போம் இல்லையா, கதிர் அறுத்து கொண்டு வந்து மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்களாம். அடுத்து பரிவுரத்தடிந்த பன்மீன் படரடு கொண்டு செய்வார், மீன்களை பிடிச்சு மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. துரிவளை சொரிந்த முத்தின் சுடற்படும் பொறுப்பு யாப்பார், அந்த முத்துக்கள் சங்குகள் ஈன்ற முத்துகள் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. நிறைய இருக்குன்னு, மலை மரம் அவ்வளோ கிடையாது, இதெல்லாம் மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. விரிமலர் கற்றை வேரி பொழிந்து இழி வெறுப்பு வைப்பார், தேனை சொரியக்கூடிய விரிந்த மலர்களை, தேன் இருக்கக்கூடிய விரிந்த மலர்களை மலை மாதிரி குவிச்சு. அந்த ஊர்ல என்னென்ன தொழில் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கதிரெடுத்த நெல்லை கொண்டு வந்து அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க மலை மாதிரி. அடுத்து மீன்களை பிடிச்சி மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து சங்குகள் ஈன்ற முத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்னது? தேனை உடைய விரிந்த மலர்களை பறிச்சு மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அடுத்துங்க. ஓகே. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து
கால் ஈரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல் போல் வளங்கொண்டு சூழும் காட்சியும் மிக்கதென்றே. ஓகேங்க. காலினா அரிசி இதெல்லாம் வந்து இல்லையா, முகடுனா தெரியும் உயரம் அப்படி உச்சி மாதிரி பூச்சி போல. அது கால் ஈரும் பகடு, பகடுனா ஆண் எருமை, பாண்டில்னா வட்டம், பாண்டில்ங்கிறது என்னங்க வட்டம். ஓகேவா. பாருங்க, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து கால் ஈரும் பகடு போக்கும் கரும்பெற பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின், மூலியம் முகில்னா மேகம், சிமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இமயம், இமயத்தை சொல்லியிருக்காங்க. சரியா. ஓகேங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துருமா, சாலியின் கற்றை துற்ற தடவரை, அதாவது நெல் என்ன பண்ணியிருக்காங்க மொத்தமா குவிச்சு போட்டு போய் எருமையை கட்டி ஆண் எருமைகளை வச்சு கதிரடிக்க போறாங்க. குவிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த நெல் குவியல் இருக்கு, அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சு விட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுத்தி எருமை மாடுகள், கருப்பு நிற ஆண் எருமை மாடுகள், கால் ஈரும் பகடு, இரும்பு போன்ற வலிமையான கால்களை உடைய ஆண் எருமை மாடுகள் சுத்தி வந்து நெல் கதிரை மிதிக்குது. சரியா. இது மாதிரி ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமா கீழே தரிச்சு விட்டு அதை சுத்தி வந்து கதிரடிக்குது. அப்படி மிதிக்கும் போது இதை பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டா, சிமையச்சாரல், அதாவது இமயமலைய கருப்பு நிற மேகங்கள் சுத்தி வர்ற மாதிரி இருக்கான். இது அந்த நெல்லை குவிச்சு போட்டு கதிரடிக்கிறாங்களே, சுத்தி சுத்தி வந்து மிதிக்குது இல்லையா ஆண் எருமை மாடுகள். இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, இமயமலைய மேகங்கள் சுத்துற மாதிரி, அதாவது எருமை மாடுகளை மேகத்துக்கும் இமயமலைய நெல்லுக்கும், அப்போ நெல்லை இமயமலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணி இதில் சொல்லியிருக்காரு. அடுத்த இந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நாளிகேரம், செருந்தி, நறுமலர் நரந்தமெங்கும், கோழி, சாலம், தமாலம், குளிர்மலர் குரவமெங்கும், தாழ்ஈரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும், நீள் இலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். நாளிகேரம், செருந்தி, நறுமலர் நரந்தமெங்கும், கோழி, சாலம், தமாலம், குளிர்மலர் குரவமெங்கும், தாழ்ஈரும் போந்துவன் சந்து தன்மலர் நாகமெங்கும், நீள் இலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். நாளிகேரம், நாளிகேரம்னா என்னங்க, தென்னை. நாளிகேரம்னா தென்னை, தென்னை மரம் இருக்கு. செருந்தி சிகப்பு மலர்களுடைய இருக்கு. அடுத்து நரந்தம்னா நாரத்தை, நாரத்தை இருக்கு. கோழி, கோழினா பூவரச மரம். சாலம், சாலம் சாலம் ஆச்சாமரம், சாலம் ஆச்சாமரம். கோழினா பூவரச மரம், சாலம் ஆச்சாமரம். தமாலம் பச்சிலை மரங்கள், பச்சிலை மரங்கள். அடுத்துங்க குளிர்மலர் குரவம், குரவம்ங்கிற பூ இருக்கு. சரியா. பாருங்க, தென்னை, நாளிகேரம் தென்னை இருக்கு. சிகப்பு கலர்ல பூக்கக்கூடிய செருந்தி அப்படிங்கிற பூ இருக்கு. அடுத்து நரந்தம்னா நாரத்தை இருக்கு. அதுக்கப்புறம் கோழினா பூவரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், இந்த நாதஸ்வரம். தாழ் இரும் போந்து, போந்து அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், இப்போ வந்து பனைமரத்தை சொல்றோம். தாழ் இரும்போதுன்னா அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய பனைமரம். சரிங்களா. போந்து அப்படின்னா பனைமரம். அடுத்துங்க சந்து, சந்தன மரம். சரிங்க. குளிர்ந்த மலர்களுடைய நாகம். அடுத்து நீண்ட இலைகளுடைய வஞ்சி காஞ்சி, அதிகமான மலர்கள் நிறைந்த கொன்றை. இதெல்லாம் எங்க ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நாளிகேரம் தென்னி, சிவப்பு மலர்களுடைய செருந்தி, நறுமணமிக்க மலர்களுடைய நாரத்தை, கோழி பூவரச மரம், சாலம் ஆச்சா மரம், தமாலம் பச்சை மரங்கள், குளிர்ந்த மலர்களுடைய குரவம், அடிப்பகுதி பருத்திருக்கக்கூடிய பனைமரம், சந்தன மரம், அடுத்து குளிர்ந்த மலர்களுடைய நாகமரம், அடுத்து நீண்ட இலைகளுடைய வஞ்சி காஞ்சி, மரம் ஃபுல்லா மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கொன்றை. இதெல்லாம் எங்க ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடலும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்புதியடிகள் புராணத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து இப்போதைக்கு இது வந்து பார்த்துருக்கோம். சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம பார்த்தது சேக்கிழார் பெரிய புராணம். ஸோ இன்னைக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல
மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஆழ்வார்கள் பத்தி வந்து அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.